எனக்கு எப்படின்னா அந்த 16 நாட்களில் ஒரு 5 நாட்கள் மக்களை டைவர்ட் பண்ணி விட்டதே பாஜக. ஹெச் ராஜா இங்கிட்டு, அண்ணாமலை இங்கிட்டு திரும்ப பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடப்பாடியார் இங்கிட்டு பிரச்சாரம் பண்ணார். கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி தான் இருக்கிற இடைப்பட்ட நாட்களில் அவங்கள ஃப்ரீ பண்ணதே பாஜக கூட்டணி தானே. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டாங்க, விஜய்க்காக இறங்கி வந்துட்டாங்க. வேற வழி இல்லாமல் விஜய் போவார்ன்றது எனக்கு தோணுது. சரி, நீங்கள் கேட்குற கேள்வி இருக்க நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் விஜய் போகிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை, முதல் பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ நாளைக்கும் கொள்கை எதிரியாக பேசிய பாஜகவனோட சேர்றாரு. அப்போ இப்படி ஒரு பிரச்சனையே ஹேண்டில் பண்ண முடியாமல் கொள்கையை மாற்றிட்டு போயிட்டு அந்த கூட்டணியிலே போயிட்டாருங்கிறது அவர் மேலே வைக்கக்கூடிய முதல் விமர்சனம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையாக எல்லாரும் சொல்வது போல் அந்த கூட்டணி போயிட்டு அந்த கூட்டணி ஜெயிச்சிரும், பெரிய வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. பட் பிஜேபி அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா கூட்டணிகள் சில நேரம் மைனஸாகவும் மாறிடும். ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆகிறத தவிர ப்ளஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் கூட ஆகிடும், யாருடன் கூட்டணி சேர்வதை பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு நடந்து திரும்பவும் அந்த கூட்டணி தோற்றுவிட்டால் விஜய்க்கு பெரிய வெற்றி கிடைக்கலன்னா எதிர்காலமே போச்சு.